மும்பை இந்தியாவின் முதல் இசைச் சாலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது கடற்கரை சாலையில் 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு நீளமான சாலையாகும். இது வாகனங்கள் ஒரு குறிப்பிட்ட வேக வரம்பிற்குள் செல்லும் போது ஜெய் ஹோ என்ற பாடலை இசைக்கிறது. இந்த மெல்லிசை வாகனத்தின் உள்ளே மட்டுமே கேட்கக்கூடியது மற்றும் வெளிப்புறமாக ஒளிபரப்பப்படுவதில்லை. பாதுகாப்பான ஓட்டுநர் வேகத்தை பராமரிக்க வாகன ஓட்டிகளை ஊக்குவிப்பதற்காக இந்த அம்சம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரீச் கேண்டியில் உள்ள நிலத்தடி சுரங்க பாதையின் வெளியேறலுக்கு பிறகு நரிமன் பாயிண்டிலிருந்து பிரீச் கேண்டி நோக்கி வடக்கு நோக்கிய பாதையில் இந்த பகுதி அமைந்துள்ளது. இந்த திட்டம் ரூ.75 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சாலை மேற்பரப்பில் வெட்டப்பட்ட பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பள்ளங்கள் அல்லது ரம்பிள் ஸ்ட்ரிப்கள் மூலம் உருவாக்கப்படுகிறது. இந்த பள்ளங்கள் துல்லியமான அளவீடுகளுடன் நிலையான இடைவெளியில் அமைக்கப்படுகின்றன. வாகனங்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அவற்றின் மீது பயணிக்கும் போது அதிர்வுகள் உருவாகின்றன. டயர்களுக்கும் பள்ளங்களுக்கும் இடையிலான உராய்வு வாகனத்திற்குள் ஒரு இசையை உருவாக்குகிறது. இந்த நீட்டிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மெல்லிசை ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திலிருந்து ஜெய் ஹோ ஆகும். இந்த இசையை தெளிவாக கேட்க வாகன ஓட்டிகள் மணிக்கு 70 முதல் 80 கிமி வேகத்தில் செல்ல வேண்டும். சாலைக்கு 60 மீட்டர், 100 மீட்டர் மற்றும் 500 மீட்டர் தூரத்தில் பாதையில் உள்ள முன் அறிவிப்பு பலகைகள் இசை விளைவை அனுபவிக்க ஓட்டுநர்கள் நிலையான வேகத்தை பராமரிக்க வழிகாட்டுகின்றன. ஜப்பான், ஹங்கேரி, தென் கொரியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா, சீனா, ஈரான், ரஷ்யா மற்றும் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளில் இசைச்சாலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது உலகிலேயே 5வது சாலை என்றும் இந்தியாவில் இது போன்ற முதல் சாலை என்றும் பிரஹன் மும்பை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. முதல் இசைச்சாலை 1995 அக்டோபரில் டென்மார்க்கின் கில்லிங்கில் கலைஞர்களான ஸ்டீன் கிராரூப் ஜென்சன் மற்றும் ஜேக்கப் ராய்ட் மேக்னஸ் ஆகியோரால் கட்டப்பட்டது. உலகளவில் பாதைகளில் இருந்து விலகிச் செல்லும் ஓட்டுநர்களை எச்சரிக்க பயன்படுத்தப்படும் பாரம்பரிய ரம்பிள் கீற்றுகளை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்து உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே அதே பாதுகாப்பு கொள்கை ஒரு ஒலி கருவியாக மாற்றப்பட்டுள்ளது.